நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாம். ஆங்கிலத்துல அருமையான ஒரு வார்த்தை, doing what is right will bring peace and rest. When my people do that, they will stay calm and trust in the Lord forever. Forever, அதாவது நிரந்தரமான சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டு. எப்போ? நீதியின் பாதையில நடக்கும் போது. இன்னைக்கு நிறைய பேர் கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருக்கிறாங்க, பேரு புகழ் உச்சத்துல இருக்குது, கையை தட்டினா வேலைக்காரங்க வரக்கு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறாங்க, ஆனா நிம்மதி இல்லை. என்ன செய்யறாங்க? நிம்மதியை தேடிட்டு எங்கெங்கயோ அலையிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷத்துல, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், என்னுடைய சமாதானத்தை கொடுத்தேன். அவருடைய சமாதானம் என்ன சமாதானம்? வசனத்தின்படி சமாதானம். இந்த வசனத்தின்படி என்ன சொல்லுகிறது வசனம்? நீதியின்படி நடந்தா நம்ம சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். எப்போ? ஒரு பெர்மனண்டான சமாதானத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அப்ப நீதி அப்படின்னா என்ன? உண்மையான வாழ்க்கை. உண்மையானதை கேட்கவும் பார்க்கவும் பேசவும் இருதயத்துல